ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் ஃபுட்டி விலாக்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு ரெசிபி, பொட்டேட்டோ ஸ்மால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இன்றைக்கி பொட்டேட்டோ வச்சு ஒரு புது விதமாக நான் ஒரு ரெசிபி செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஈவினிங்காக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய முதல்ல நாம் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துப்போம். தோல் சீவி 3 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி நாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கோட 4 பாகத்தையும் நாம் கட் பண்ணி எடுத்துப்போம். சைடில் இருக்கிற 4 பாகத்தையும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட நடு பாகத்தில் நாம் 2ஆக கட் பண்ணி நாம் சின்ன சின்ன பீஸாக, அதாவது சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான பீஸாக நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இந்த சைஸ் போட்டால் ஸ்மால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நாம் அதே மாதிரி ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட சைடு பாகம் கட் பண்ணிவிட்டு மெயின் அதாவது அதோட நடு பாகத்தில் நாம் 2ஆக கட் பண்ணி மீடியமான பீஸை எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு உருளைக்கிழங்கும் அதே மாதிரி நாம் கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணால் ஷேப் அழகாக வரும். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் 3 உருளைக்கிழங்கும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் சூடேற்றி நாம் கட் பண்ண உருளைக்கிழங்க அதில் தண்ணியில் கலந்துக்கலாம். நல்லா கொதித்து வரணும். கிளறி விட்டுக்கினே இருங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கினே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு அதாவது ரொம்ப வேகவும் கூடாது. 3/4 பாகம் வெந்த பிறகு நாம் அதை வடிகட்டி ஒரு சில் தண்ணியில் நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில் தண்ணியில் கலந்துடணும். கலந்துட்டு அந்த தண்ணியிலையும் அதிக நேரம் இருக்கக்கூடாது. ஒரு 2 செகண்ட் தான் இருக்கணும். நாம் அதிலேருந்து வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணி நல்லா ஃபில்டர் ஆகட்டும்னு வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். மாற்றிட்டு அதுக்கப்புறம் நாம் ஒரு வடிகட்டி ஒன்று வச்சு சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி நமக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நாம் ஒரு திக்னஸான ஒரு கவர் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். கவர் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்குங்களை அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் தேவையான அளவுக்கு 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துக்கலாம். இந்த மாதிரி 4 டீஸ்பூன் போட்டுட்டு கவரோட மேல் பாகம் டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவும் உருளைக்கிழங்கும் நல்லா கலக்கிற மாதிரி நம்ம கவரை நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது மாவும் உருளைக்கிழங்கும், அதாவது கார்ன்ஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் நல்லா கலந்து வரும். பாருங்கள், இது புது விதமாக நாம் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த கலந்ததை நம்ம வானல் எண்ணெய் சூடு பண்ணி போட்டுக்கலாம். வாங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உதிரியாக தனித்தனியாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு 2 நிமிஷம் வேகணும். இது நாம் 2 ஸ்டேஜாக வறுத்து எடுக்கணும். இதை ஃபஸ்ட்டு நாம் 1/4 பாகமாக உருளைக்கிழங்க வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி 1/4 பாகமாக நம்ம வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு திரும்பவும் அதே எண்ணெயில் போட்டு நாம் டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு
நம்ம வறுக்கணும். அதை பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விடணும். கிளறி விட்டு நம்ம டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 3-4 நிமிஷம் ஆகும் டீப் ஃப்ரை ஆகிறதுக்கு. பாருங்கள் எப்படி டீப் ஃப்ரை ஆன பிறகு கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் சூப்பராக ஸ்மால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு மொத்தமாக நம்ம வடிகட்டி மாற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு கலக்கிக்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த உருளைக்கிழங்கு, கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு, சால்ட்டு அண்ட் தனி மிளகாய்த்தூள் மொத்தமே கலக்கும் போது ஒரு சூப்பரான ஸ்மால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடியாகி வந்துச்சு பாருங்கள். பாருங்கள், கையில் பிடிச்சி பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, ஸ்மால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடியாகி வந்துச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது மேலே நாம் கொஞ்சமாக கறிவேப்பிலை எண்ணெயில் பொரித்து நல்லா கையிலேயே மசித்து தூவி விடுங்க. சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. நம்ம இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ணலாம். ஒரு தயிர் சாதம், லெமன் சாதம் அண்ட் புளியோதரை, வெரைட்டி ரைஸும் கூட சாப்பிடும்போது இது சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு கூட வச்சு ஒரு நல்லா ஒரு கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னுட்டு. நாளைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. வேறு என்ன டிஷ் செய்யலான்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம்.